Hi friends, this is Kaushala Chandrasekhar. Today நம்ம பார்க்க போற program வந்து find the maximum element in an array. Second maximum find பண்ண சொல்லி program கேட்கலாம், third maximum find பண்ண சொல்லி program கேட்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். First ஒரு integer array create பண்ணிக்கிறேன். ஏன்னா இது number of integer elements. ஸோ வந்து integer array create பண்ணிக்கிறேன். எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம நோட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து எந்த மேக்ஸிமம் கண்டுபிடிக்க சொல்கிறோம் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து 2ன்னு வச்சுப்போம். ஸோ அவுட்புட் வந்து 6 வரணும். இது எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரேவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அரேவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ 5 6 9 2 1 3ன்னு வருது. இப்போ இந்த அரேவை ஷார்ட் பண்ணலாமா? இப்போ ஸோ நமக்கு கொடுத்துருக்க அரே வந்து 5 6 9 2 1 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த அரேவை முதல்ல வந்து ஆர்டர் பண்ணணும், அதாவது ஷார்ட் பண்ணுறோம். எப்படி ஷார்ட் பண்ணலாம்? அசெண்டிங்ல ஷார்ட் பண்ணலாம், இல்லைன்னா டிசெண்டிங்ல ஷார்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் பண்ணணும். ஸோ ஷார்ட் பண்ணால் இந்த வந்து எப்படி வரும்? 1 2 3 5 6 9. ஸோ இப்போ அரே வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம்னு கேட்டாங்கன்னா இதை சொல்லலாமா? செகண்ட் மேக்ஸிமம்னு கேட்டாங்கன்னா இந்த நம்பரை சொல்லலாமா? தேர்ட் மேக்ஸிமம்னு கேட்டாங்கன்னா இதை சொல்லலாமா? அப்படி மேக்ஸிமம் இல்லாமல் மினிமம் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் மினிமம் கேட்டால் இதை சொல்லலாம், செகண்ட் மினிமம் கேட்டால் இதை சொல்லலாம், தேர்ட் மினிமம் கேட்டால் இதை சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அரேவை வந்து ஷார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுது. அரேவை ஷார்ட் பண்றதுக்கு அரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்ல ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த ஷார்ட் மெத்தட்ல நம்மளோட அரேவை பாஸ் பண்ணிக்கிறோம். இப்ப வந்து அரே ஷார்ட் ஆயிருக்கா, அதாவது ஆர்டர் அரே வந்து வரிசைப்படுத்தியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப நமக்கு இது தேவையில்லை, இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அரே வந்து 1 2 3 5 6 9 அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஷார்ட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம கிட்ட இப்படி இருந்த அரே வந்து இப்ப இப்படி மாறிடுச்சு. ஓகே, இப்போ இதுல இது 0th பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது தேர்ட் செகண்ட், இந்த மாதிரி பொசிஷன் இருக்கும் அரேல. அப்ப இந்த ஃபோர்த் பொசிஷன்ல இருக்க இந்த 6 அப்படிங்கறத நம்ம பிரிண்ட் பண்ணி பாக்குறது மூலியமா நமக்கு செகண்ட் மேக்ஸிமம் வந்து பிரிண்ட் ஆயிடுமா? எஸ், பிரிண்ட் ஆயிடும். எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? அரேயா நான் 4 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்றேன். இது தேவையில்லை. இப்ப நமக்கு என்ன பிரிண்ட் ஆகுது? எனக்கு 6ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனா நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? 4ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி ஹார்ட் கோட் பண்ணாம இன்ட் மேக்ஸிமம் பொசிஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டோட்டல் லென்த் எடுத்துருவோம். அரேவோட டோட்டல் லென்த்ல இருந்து இப்ப எடுத்தா என்ன வரும்? 1 2 3 4 5 6 வரும். அதுல இருந்து 2ங்கிற நம்பரை மைனஸ் பண்றது மூலமா நமக்கு 4ங்கிற இந்த பொசிஷன் கிடைச்சிருமா? ஸோ இப்ப பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். 6 வருது. ஆனா இந்த 2ங்கிற நம்பரை கூட நான் வந்து ஹார்ட் கோட் பண்ண விரும்பல. அப்ப இந்த 2ங்கிற நம்பர் என்ன சொல்லுது? செகண்ட் மேக்ஸிமம்ங்கிறத சொல்லுதா? அப்ப இந்த மேக்ஸிமம்ங்கிற இந்த வேரியபிள இந்த இடத்துல போடலாமா? எஸ், போடலாம். இப்ப இந்த ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணாம இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த அரே லென்த் மைனஸ் மேக்ஸிமம் அப்படிங்கிறத இங்க போடலாமா? பிரிண்ட் பண்ணி பாருங்க, 6 பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறோம்.
இப்போ செகண்ட் மேக்ஸிமம் கேட்குறது பதிலாக தேர்ட் மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? இது பிரிண்ட் ஆகணும். 5ங்கிறது பிரிண்ட் ஆகணும். ரன் பண்ணலாமா? 5 பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி ஃபோர்த் மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா ஃபோர்த் மேக்ஸிமம் என்ன? ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம், செகண்ட் மேக்ஸிமம், தேர்ட் மேக்ஸிமம், ஃபோர்த் மேக்ஸிமம். ஸோ பிரிண்ட் ஆகுதா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.